மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் வந்திருக்கேன். எல்லா மாவட்டத்துக்கும் வந்துருச்சுடா. நம்மளோட மாவட்டத்துக்கு இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் எப்படா கால் ஃபார் பண்ணுவாங்க? நீங்க நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. கேட்டதுக்கான ஒரு பதில் தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். ஆக்சுவலா இப்போ ஒரு ரீசென்ட்டா திருவண்ணாமலை மாவட்டத்தில அதில இருக்கிற சில ஊர்களுக்கு வந்திருக்குங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. அது என்ன அப்படின்றது தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான்லாம் திருவண்ணாமலை மாவட்டமே கிடையாது. எனக்கு இது உதவாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ஃபேமிலி கிட்டயும் யாராதுக்கு அனுப்புங்க. லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கா இருக்கும். உங்க லைஃபே ஒரு மாறும் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா, வாழ்க்கை வாழ்ற விதமுமே அவங்க ஃபேமிலிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெவலுக்கு உயர்த்தும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் படிப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் என்ன அப்படின்னா 10/7/2025 இருந்து கடைசி நாள் எப்போ அப்படின்னா 9/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாசித்தல் மற்றும் எழுதும் திறனறிவு தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா, நல்லபடியாக வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 8/9/25 இருந்து 14/9/2025 வரைக்குமே ஒரு வந்து டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் என்னைக்கு அப்படின்னா 15/9 இருந்து 23/9 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? ஸோ சம்பள விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிறப்பு கால ஊதியம் லெவல் 6 11,100 இருந்து 35,100 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஊரெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன சுழற்சி விவரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பொது பிரிவினர் அப்படின்ற மாதிரியும், ஆதி திராவிடர் பிரிவினர், எம்பிசி அண்ட் டிஎன்சி, அதுக்கப்புறம் பிசிஎம், அதுக்கப்புறம் ஜிடி, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் ஜிடி, எஸ்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வு, அதாவது எஸ்எல்சி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து தமிழ் படிச்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட 10th தமிழ் கட்டாயமாக படிச்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதோட மதிப்பெண் பட்டியல் வந்து கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது வரம்பு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா, அதிகபட்ச வயது வந்து 37 இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம்க்கு 37 வயசாக இருக்கணும். இதே ஓசிக்கு 32 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம்க்கு 21 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓசிக்கும் 21 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது குறித்து தகுதி ஏற்படுத்தும் தேதி என்ன அப்படின்னா 1/7/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதர தகுதிகள் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பதாரர்கள் திருவண்ணாமலை வட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபோக கிராம உதவியாளர்கள் நியமனம் தொடர்பாக என்ன அறிவிப்பு வெளியாயிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து நேட்டிவ் ரெசிடெண்ட்டாக வசிப்பிடம் இருக்கணும். நேர்காணல் தனித்தனியே மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியல் செய்து தயார் செய்துப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனம் இருக்கு இல்லையா, நல்லபடியாக வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி சான்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பணி நியமனம் செய்யும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. காலிங் லெட்டர், அதாவது அழைப்பு கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கருதப்பட மாட்டாது. அழைப்பு கடிதம் பெறுவது மட்டுமே பணி நியமனத்துக்கு கருதப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் இந்த வெப்சைட் லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லைனா நான் இப்போ சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. https:// திருவண்ணாமலை, அதாவது TIRU
VANNAMALAI திருவண்ணாமலை .nic.in/notice NOTICEன்னு சொல்லுவாங்க இல்லையா, நோட்டீஸ் _ கேட்டகரி ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா CATEGORY/recruitment, அதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா RECRUITMENT அப்படின்ற ஒரு இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் இல்லை நீங்கள் விண்ணப்பங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ கடைசி நாளான 9/8/2021 சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வாசித்தல் மற்றும் எழுதும் திறனை தேர்வுக்கும் நேர்முக தேர்வுக்கும் உரிய நாள் குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்கள் தனியே கடிதம் அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே. இது ரெகுலராக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு, இது போக போலூர் மாவட்டத்துக்கும் இருக்குது. போலூர் மாவட்டத்தில் எத்தனை போஸ்டிங் அப்படின்றது மட்டும் பார்த்துருக்கோம். காலி இடங்கள் 3 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இதே தான் இருக்கும் இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் செங்கம் மாவட்டத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செங்கம் மாவட்டத்தில் காலி இடங்கள் 1. சரிங்களா. ஒரு காலி இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காலி இடங்கள் என்ன அப்படின்னா 4 அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஆரணி பகுதியில் எத்தனை விண்ணப்பங்கள், எத்தனை காலி இடங்கள் அப்படின்றது பார்ப்போம். ஆரணி பகுதியில் தாங்க 17 காலி இடங்கள் இருக்குது. சரிங்களா. ஆரணி பகுதியில் 17 காலி இடங்கள் இருக்குது. அது போக வந்தவாசியில் 9 காலி இடங்கள் இருக்குங்க. வந்தவாசி மாவட்டத்தில் 9 காலி இடங்கள் இருக்குது. அது போக தந்தாரம்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல 6 காலி இடங்கள் இருக்குது. சரிங்களா மக்களே. அடுத்தது கலசப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துலையுமே 7 காலி இடங்கள் இருக்குது. சரிங்களா. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா சேத்பட் மாவட்டத்தில் 15 காலி இடங்கள் இருக்குது. சரிங்களா. அடுத்தது வெம்பாக்கம் அப்படின்ற ஒரு பகுதியிலையுமே 9 காலி இடங்கள் இருக்குது. கீழப்பெணத்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில் நமக்கு 13 காலி இடங்கள் இருக்குது. சரிங்களா. அடுத்தது ஜவ்வாது மலையில் நமக்கு 10 காலி இடங்கள் இருக்கிறதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இத்தனை போஸ்டிங் காலியாக தாங்க இருக்குது. நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா. இங்கே அப்ளிகேஷன் ஃபார்முமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்ணப்ப படிவம் வந்துடும். விண்ணப்ப படிவத்தில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரரின் பேர் தமிழ்லையோ இல்லை ஆங்கிலத்திலையோ, பாலினம் என்ன, தந்தை பேர் அல்லது கணவர் பேர், நிலையான முகவரி என்ன, ஆதார் எண் என்ன, விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி, வயது, அரசு பள்ளிகள் சேர முன்னுரிமை பெற்றவரா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர் எனில் எந்த வகையான முன்னுரை ஆதாரமாக சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் எத்தனை சதவீதம் விழுக்காடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த வகை மாற்றுத்திறனாளி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஆதரவற்ற விதவையா அப்படின்றதை கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்றதை கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் பெற்று உள்ளாரா அப்படின்றதை கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. விண்ணப்பதாரர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் வழக்கு ஏதேனும் நிலுவையில் உள்ளதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் குற்ற வழக்கு ஏதேனும் தண்டனை பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சான்றுகள் என்னென்னவோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சுய முகவரியிட்ட 2 அஞ்சல் உரை அஞ்சல் வில்லை ஒட்டி அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே. இவங்க கேட்டிருக்க எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு உதவாதுன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.